ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள்லாம் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலையில் இருக்க ஆகாய கங்கைக்கு வந்திருக்கோம். எல்லாம் முன்னாடி போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம். படிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 படிக்கட்டுன்னாங்க. சரி, இறங்குறது ஒரு 500, மேலே ஏறுறது ஒரு 500ன்னு நினச்சோம். ஆனால் மொத்தமாக இறங்குறதே பார்த்தீங்க அப்படின்னா 1000 படிக்கட்டு இறங்கணும், 1000 படிக்கட்டு ஏறணும். பார்த்தீங்க அப்படின்னா சைட்லலாம் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் கீழே இறங்கிட்டு மேலே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. சரி, முன்னாடி வந்தவங்கலாம் வராதீங்க வராதீங்க அப்படின்ற மாதிரி எங்களை பார்த்தாங்க. நாங்கள் எல்லாம் முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தோம். போகிறோம் போய்கிட்டே இருந்தோம். 1000 படிக்கட்டுனா சும்மாவா? கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே எங்களுக்கு அருவி காணோம். கடைசியில் படிக்கட்டெல்லாம் முடிஞ்சு இந்த பாறை மேலே நடந்து போகணுன்னு சொன்னாங்கங்க. இந்த நடந்து போனால் தான் அங்கே அருவி இருக்குன்னாங்க. கடைசியில் இந்த பாறையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமே வந்தது. ஏன்னா இதை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கிட்டு வந்தது கூட பெருசாக தெரியலைங்க. ஆனால் இந்த பாறை மேலெல்லாம் நடந்து போகிறப்போ வலிக்கி நான் எத்தனை தடவை விழுந்தேன்னு எனக்கு தாங்க தெரியும். கடைசியில் அருவியை பார்த்தோன்னே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். பார்த்தேன்னா தூரத்தில் தெரியுது ஒரு அருவி. அப்படியே பார்த்துட்டு கிட்ட வந்துட்டோம்டா சாமி அப்படின்ட்டு கிட்ட போனோடனே அப்படியே ஜூம் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஆளுக்கு அப்புறம் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லோரும் மாற்றி செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ சஞ்சுவை மட்டும் காணோம். எங்கே அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் உதயும் தம்பி கூட நான் போகிறேன் தண்ணிக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்க தண்ணிக்குள்ளே போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆகாய கங்கை அப்படின்னா நம்ம கீழே இப்படி பார்த்தோம் அப்படின்னா மேலே நிஜமாகவே ஆகாயத்துலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரியே தான் இருந்தது. செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே இவ்வளோ நான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் நாங்கள் நிற்கிற இடத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சாரல் நாங்கள் நிற்கிற இடத்துக்கு அவ்வளோ சாரல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் அப்படியே என்னென்னமோ போஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம். அப்படியே வந்தது. அப்புறம் பார்த்தா தண்ணிக்குள்ளே வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே கும்பிட ஒன்று முருகா அப்படின்னு போட்டுட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிட்டோம் நாங்களும். பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த கயிறை பிடிச்சிட்டு போனோம் இல்லையா, அங்கே நான் நல்லா வலிக்கிட்டு விழுந்தேங்க. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு ஜாலியாக. தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக 1 டே ட்ரிப் போனோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கொல்லி ஹில்ஸ் போங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், செம்ம சூப்பராக இருக்கும். ஃபேமிலி கூட போய் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு. அப்புறம் தண்ணிக்குள்ளெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பிட்டோம். மறுபடியும் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா மறுபடியும் கீழேருந்து 1000 படிக்கட்டு ஏறி போகணுன்றது நினைக்கும் போது தாங்க அழுகழுகையாக வருது. ஏறி தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதுக்கப்புறமா மறுபடியும் ஏறி போனோம். கடைசியில் எங்களோட மூஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. மேலே போனோடனே அழுகாத குறைதாங்க. பாய்.